ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவோட பல்லவே இந்த அஞ்சலி பிடிச்சி பார்க்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே உதவி சத்தியமாக இந்த அஞ்சலிக்கு பண்ணவே இல்லைங்க. இனிமேல் நீ எந்த ஒரு உதவி கேட்டு எனக்கு கால் பண்ணாத அப்படின்றத மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நம்ம இலக்கியா பார்த்துட்டு இருந்து என்னடியே அந்த எஸ்எஸ்கே கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா கேட்டு அது உனக்கு தேவையில்லாத நான் யார் கூட பேசினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன, நான் என்னன்னாலும் பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை, என்னுடைய அதிகாரத்தை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பறிச்சுட்டு இல்லடி, உன்னை நிம்மதியாக வாழவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பற்றி நம்ம இலக்கியா பார்த்து இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ மேலும் மேலும் இப்படியே தப்பு பண்ணிக்கிட்டு இரு, ரோடு சைடில் ஒரு காவா நாடுற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை நாரி போய் கடைசியில் அது ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாத போதா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. ஏன் நிறுத்தடி, சும்மா நீ என் வாழ்க்கையை கெடுத்திட்டு இல்லை, உன்னை நிம்மதியாக இருக்க விட்டேனான்னு என் பேர் அஞ்சலியே இல்லை. இது ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ஜெயிலுக்கு போயிருந்தால் கூட இந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா என்ன, உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன நீ வாழ விட மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சொன்னது. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை போனதுக்கு காரணமே நீ தான், நீ அந்த வீட்டுக்குள்ளே என்னை கார்த்தி கூட சேர்த்தி விட்டு வைக்கலைன்னா உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். உன்னுடைய அக்கா உங்கள் அம்மா தம்பி எல்லாம் எங்கள் வீட்டில் தானே இருக்காங்க, அவங்கள கொடுமைப்படுத்தணும்னு நீயே தன்னால் அலறிக்கிட்டு என்கிட்ட ஓடி வருவேன். உன்னை நிம்மதியாக வாழ விட்டணும்னு பாரு, அந்த வீட்டுக்குள்ளே என்னை கூட்டு போக வரையும் உன்னுடைய அம்மாவும் தம்பியும் நான் டார்ச்சர் பண்ணுறனா இல்லையா பாரு, அவங்க வேணாம் விட்டுரு, அப்படி ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி செய்யறனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா மிரட்டி பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம இலக்கியா ஏ அஞ்சலி, என் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் எங்கள் வீட்டு மேலே இருக்கிற காட்டினேன்னு கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா கிளம்பி அப்படி டர்னிங் வளர்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலாமணி சும்மா கெத்தாக நிற்கிறாருங்க. இலக்கியா, வாமா, நீங்கள் 2 பேரும் பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அஞ்சலி என் தங்கச்சியாகவும் என் தங்கச்சி பாங்கனை என்னதான் பண்ணுறோன்றதை நான் பார்த்துட்றேன், நீ எதுக்கு பயப்படாத அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா அஞ்சலியோட வாழ்க்கையை காப்பாற்றுறான், எவ்வளோ போராடுறோமாம்மா, அதை அவள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டான், தப்ப எல்லாமே என் மேலே சொல்லிட்டு போகிறாளே, ஆமாம்மா அவெல்லாம் வீட்டில் இருந்தால் தான், அவள் வீட்டில் இருந்தால் தான் அவளுக்கு புத்தி வரும், அவள் தப்பாக உணர்றான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு இந்த அஞ்சலிக்கு சரியான வார் நடக்குது.